சைதன்யா, இப்போ நாம் வாக்னருடைய மியூசியம் இருக்கிற இடத்துல இருக்கிறோம். இது ஜூரிச் நகரத்து பக்கத்தில் இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்தை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். நம்ம இப்போ லூசர்ன்கிற நகரத்து பக்கத்தில் இருக்கோம். அங்கே இந்த வீட்டில் வாக்னர் அவரோட மனைவி கொசிமா, சிக்ஃப்ரீட், அப்புறம் இசோல்டே அவரோட பொண்ணு பையன் எல்லாருமா இங்கே ஒரு 6-7 வருஷம் இருந்திருக்காங்க. இந்த வீட்டில் தான் அவர் சிக்ஃப்ரீட் கம்போஸ் பண்ணியிருக்காரு, அப்புறம் மைசூர் சிங்கர் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு வாக்னரோடைய மியூசிக் வேர்ல்டு எடுத்துக்கிட்டோன்னா அதில் ரொம்ப ட்ரையம்ஃபண்ட்டான மியூசிக், ரொம்ப ஒரு இயற்கையோட ஒரு ஒரு யூனியன், அப்புறம் ஒரு ஹியூமன் ஸ்பிரிட்டோட ஒரு ட்ரையம்ஃப், அந்த மாதிரியான ஒரு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான மியூசிக் இங்கே கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அது இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே இங்கே எல்லாருக்குமே ஃபீல் பண்ண முடிஞ்சது. சுற்றி ஃபுல்லாக இந்த ஏரி, பெரிய பெரிய மேப்பிள் மரங்கள், அந்த பக்கம் மலை தொடர்கள், பனிமலை முகடுகள் எல்லாமே இந்த ஜன்னல்லேருந்து திறந்தா அப்படியே தெரியுது. அது எல்லாமே அது வாக்னர் சொல்லியிருக்காரு போல இருக்கு, அவர் வாழ்ந்ததுலேயே மோஸ்ட் பியூட்டிஃபுல் இடம் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு அனுபவமாக இருந்தது போகும்போது. இந்த இடத்துல சிக்ஃப்ரீடுடைய ஒரு ஃபீல் இருந்துன்னு சொன்னீங்க. சிக்ஃப்ரீடு யார், அந்த ஃபீல் எப்படி, இதில் அந்த வைப்புன்னு சொன்னீங்களா, அது எப்படி வந்தது? அந்த ரிங் சைக்கிளில் 3வது ஓப்பரா தான் சிக்ஃப்ரீடுங்கிறது. அதில் அந்த சிக்ஃப்ரீடுங்கிற கேரக்டர் அவன் பிறந்து அவனுடைய யூத் அண்ட் மேன்ஹுட்டுக்குள்ளே அவன் வர்றது தான் அவனுடைய ஒரு பில்டிங்ஸ் ரோமன் தான் அந்த ஓப்பரா. அது அதில் இந்த ஒரு பெயிண்டிங் இருக்குது, ஒரு ஸ்டேர்வெல்ல ஒரு பெயிண்டிங் இருக்குது. அதில் சிக்ஃப்ரீட் அந்த ஃபாரஸ்ட் மாமர்ஸ்னு ஒரு பீஸ் இருக்குது. அந்த பீஸ் அந்த ஃபாரஸ்ட் மாமர்ஸ் அவர் கேட்கக்கூடிய அந்த தருணம் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஒரு சிக்ஃப்ரீட் உடைய அந்த மனநிலை இந்த இடம் ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த ஃபாரஸ்டோட மாமர்ஸோட இலைகளுடைய இதுவும் கேட்டுகிட்டே இருக்கு ஒரு மாதிரி. அந்த ஸ்டேர்வெல்ல தான் அவர் சீக்ரெட் ஐடில்னு ஒரு மியூசிக்கும் கம்போஸ் பண்ணி கொசிமா வாக்னருக்காக அவர் அந்த ஸ்டேர்வெல்ல எல்லா மியூசிஷியன்ஸும் நிற்க அவங்க வெளியே வரும்போது அதை ப்ரீமியர் அங்கே தான் நடந்தது. இந்த வீட்டில் தான் ப்ரீமியர் அந்த மியூசிக் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எனக்கு உள்ள நுழைஞ்ச உடனே சிக்ஃப்ரீட் ஞாபகம் வந்துருச்சு. இப்போது இந்த வீடு உண்மையில் இன்னைக்குள்ள கணக்கு கூட ஒரு அரண்மனை தான். அப்போது ஒரு அரசனுடைய வாழ்க்கை தான் வாக்னர் வாழ்ந்திருக்கிறாரா? அரசன் தெரியல. அந்த காலத்தில்
எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் வாழ்ந்திருப்பாங்க. அவருக்கு ஒரு பேட்ரன்லாம் இருந்திருக்காங்க. லுட்விக் அப்படின்ற அரசர் வந்து பேட்ரனாக இருந்திருக்காரு. நல்லா இதாக தான் வாழ்ந்திருக்காரு போல இருக்கு. இங்கே தான் அவருடைய கோசிமாவை கல்யாணம் பண்ணி விட்டார் இல்லையா? இங்கே தான் கொஸ்டிமா கல்யாணம் பண்ணிட்டாரு. அது அவருடைய எத்தனாவது மணி, 2வது மனைவியா? 2வது மனைவி. ஃபர்ஸ்ட் இந்த மனைவி மின்னேன்ற மனைவி அவங்க இறந்துட்டாங்க. அப்போவே ஆனால் அவருக்கு நிறைய அஃபேர்ஸ் கடைசி வரைக்கும் இருந்திருக்கு. கொசிமாவோட இந்த அஃபேர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான அஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. லிஸ்டோடைய பொண்ணு அவர். அவங்களுக்கும் 2வது கல்யாணம் தான். டிவோர்ஸ் பண்ணிட்டு ஒரு கல்யாணம். இந்த வாகனர் இங்கே எவ்வளோ வருஷம் இருந்தார்? இங்கே ஒரு 6-7 வருஷம் இருந்திருப்பாங்க. நாடு கடத்தப்பட்டு இங்கே இருந்தார் இல்லையா? ஆமாம், அவர் ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டதுக்காக எக்ஸைல் பண்ணிட்டாங்க. அப்போ கொஞ்ச நாள் சுவிட்சர்லாண்டில் இருந்திருக்காரு. இந்த பர்டிகுலர் வீடில் 1866 72 வரைக்கும் இருந்திருக்காரு. வாகனர் மேல உலகளாவிய இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அவர் ஒரு யூத வெறுப்பாளர் இருந்தார். அவருடைய காலகட்டத்தில் யூத வெறுப்பை நிறைய எழுதியிருக்கிறான்னு சொல்றாங்க. அவருடைய இந்த அருங்காட்சியகத்துல கூட ஒரு பகுதி முழுக்க அவருடைய யூத உறவை பற்றின ஆவணங்கள், அது பற்றின ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வச்சிருந்தார். அவர் ஒரு யூத வெறுப்பாளரா அப்படின்னு அதுக்கு என்ன காரணம்? யூத வெறுப்பாளர், அந்த ஆன்டிசெமிட்டிசம்க்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. பல காலமாகவே யூதர்கள் வந்து ஐரோப்பா முழுக்க வந்து ஒரு க்ளோஸ்டு கம்யூனிட்டியாக வாழ்ந்திருக்காங்க. அவங்க வந்து மணி அந்த மாதிரி கேபிட்டல் அதை வந்து கைக்குள்ளே வச்சுக்கிறது, கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, அந்த மாதிரியான ஒரு கம்யூனிட்டியாக வாழ்ந்திருக்காங்க. ஸோ பொதுவாகவே யூதர்கள் மேலே ஒரு சின்ன ஒரு காழ்ப்பு இதுவும் இருந்திருக்கு. வாக்னருக்கு இது வந்ததுக்கான மெயின் காரணம் என்னென்னா, அந்த காலகட்டத்தில் இருந்த மியூசிக் வந்து பெரும்பகுதி ஜூவிஷ் கம்போசர்ஸும் ஜூவிஷ் மியூசிஷியன்ஸும் ஒரு மாதிரி ஒரு அதை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்களுடைய மியூசிக் ரொம்ப பிரபலமாக இருந்தது வாக்னர் பீரியடில். அது வந்து அவங்கள வந்து அவங்களுடைய மியூசிக் வந்து ரொம்ப ஆர்னமெண்டலாகவும் ரொம்ப ஒரு ஃபார்ம் பர்ஃபெக்ஷன் நோக்கி போகக்கூடியதாகவும் லைஃப்லெஸ்ஸாகவும் இருக்கிறதா இவர் உணர்றாரு ஆஸ் அன் ஆர்டிஸ்ட். அப்புறம் வர ஆஸ் அ ஜெர்மன், அவர் வந்து அந்த ஜெர்மன் ஐடென்டிட்டி, ஜெர்மன் மியூசிக் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே போகிறார். ஒரு மைஸ்டர் சிங்கர்ன்ற ஒரு ஓப்பராவில் வந்து ஒரு இடத்துல அந்த பெக்மைசர்ன்ற ஒரு கேரக்டர் வருது. அந்த கேரக்டர் வந்து யூத மியூசிஷியன், அவர் யூத கம்போசராக காமிக்கிறாரு. அதுக்கு ஆப்போசிட்டாக, அதுக்கு ஃபாயிலாக வந்து ஹான்ஸ் சாக்ஸுங்கிற ஜெர்மன் கம்போசர் காமிக்கிறாரு. ஜெர்மன் கம்போசர்கிட்ட வந்து ஒரு ஹியூமன் ஸ்பிரிட் பற்றினது இருக்குது, ஜெர்மன் ஸ்பிரிட் இருக்குது, அதில் டாய்ச் ஸ்பிரிட் அப்படின்னே வருது அது. ஸோ அதெல்லாம் பின்னாடி நாசி ரெஜிம்க்கு அப்புறம், ஹோலோகாஸ்ட்டுக்கு அப்புறம் அதை பார்க்கும்போது அது வந்து ரொம்ப இது எல்லாத்துக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப்ரில்யூடுங்கிற மாதிரி இவரோட மியூசிக்கும் இவரோட ஆர்ட்டும் இருந்திருக்கு அப்படின்னு இப்போ இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஆன்டிசெமிட்டிசம் வந்து கிட்டத்தட்ட ஜெர்மனியில் இருந்த லெஃப்டிஸ்ட்ஸும் அனார்கிஸ்ட்ஸும் அவங்களுமே ஒரு சாரார் வந்து ஆன்டிசெமைட்ஸாக இருந்திருக்காங்க. ஏன்னா வந்து ஜூவிஷ் பீப்புள் வந்து ஜூவிஷ் கம்யூனிட்டிலேயே ஒரு சாரார் வந்து கேபிட்டல் கைக்குள்ளே போட்டுக்கிறது, பவரை வந்து அப்யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் இருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ இந்த குற்றச்சாட்டு அவர் மேலே பெருசாக இருக்குது. நிறைய பேரால் வந்து அவரோட மியூசிக்குள்ளே போக முடியாததுக்கு மெயின் காரணம் ஆன்டிசெமிட்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஷேக்ஸ்பியர் மேலே இந்த குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? அவரும் வந்து ஷைலாக் ஒரு யூதராக சித்தரிச்சிட்டாரு. ஆமாம். இப்போ பெய்ரூட்ல அவருடைய ஒரு சின்ன பீஸை கூட இசைக்க முடியாத அளவுக்கு யூதர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதாவது முழு ஹோலோகாஸ்டுடைய ஒரு மூல காரணம்ங்கிற அளவில் கூட அவரை நிறுத்தக்கூடியவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு உலக அளவில் அவருக்கு பொதுவா எல்லார் மட்டியிலையுமே, அதாவது ப்ரோக்ரெசிவ் ஆட்கள் மத்தியில
வாகனருக்கு அந்த மாதிரி ஒன்று எதிர்ப்பு இருக்கா? இல்லை, அதாவது வாக்னர் இப்போவும் பெரிய ஒரு லெஜெண்டரி, ஒரு ஜெயண்ட் தான் வந்து மியூசிக்கல் வேர்ல்டில் கன்சிடர் பண்ணப்படுறாங்க. பெர்ன்ஸ்டைன் மாதிரியான கண்டக்டர்ஸ், பேரம்பாய்ம் அந்த மாதிரியான யூத கண்டக்டர்ஸ் நிறைய பேர் வந்து அவரை வாக்னேரியன் கண்டக்டர்ஸாகவே அவங்க இருக்காங்க. ஸோ அதனால வந்து யூத லிபரல்ஸ் அவங்க நிறைய பேர் ஏற்றுக்கிறாங்க. இதுலேருந்து த மேன் அண்ட் தி ஆர்டிஸ்ட் அப்படின்னு நான் செப்பரேட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு அவங்க மைண்ட்லேயே அவங்க ஒரு காம்ப்ரமைஸ்குள்ள வராங்க. ஏன்னா வாக்னரோட மியூசிக்கை தவிர்த்துட்டு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்கை நம்ம இது முழுசாக வந்து நம்ம அறிந்து கொள்ளவோ இது பண்ணவோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவோ முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால. இப்போ உலக அளவில் எஸ்ரா பவுண்ட் மாதிரி மிகப்பெரிய ஜீனியஸ், அதாவது போர்ஹெஸ் மாதிரியான பெரிய ரைட்டர்ஸ் எல்லாமே ஏதோ ஃபாசிஸ்ட் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது அவர்களுடைய குறுகின உணர்வு நிலைகள் காரணமாக இருக்கலாம், அல்லது ஒட்டுமொத்த பார்வை காரணமாக இருக்கலாம். இது ஒரு எழுத்தாளரையோ அல்லது ஒரு கலைஞரையோ மதிப்பிடுவதற்கான ஒரு அடிப்படை அளவுகளாக இருக்க முடியுமா? பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் என்பது ஒரு மஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியுமா? இது வந்து நானே கிராப்பிள் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கேள்விதான் எப்போதுமே. ஒரு சில ஆர்டிஸ்டை நம்ம வந்து அந்த அந்த பகுதிகளை மட்டும், இப்போ ஒரு வாக்னர் எடுத்துக்கிட்டு ஆன்டிசெமிட்டிக் எஸ்ஏஸ் எழுதியிருக்காரு. ஆன்டிசெமிட்டிக் சாயல் வரக்கூடிய கேரக்டரைசேஷன்ஸ் அவரோட ஆப்பரால இருக்கு. மீமேன்ற மாதிரியான கேரக்டர் அவங்களெல்லாம் வந்து வெளிப்படையாக இருந்தனாலும் ஒரு ஜூவிஷ் தனம் அந்த மாதிரி இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் தவிர்த்துட்டு த மேன் வர்சஸ் தி ஆர்டிஸ்ட் அப்படின்னு தவிர்த்துட்டு இது பண்ணுற ஒரு இதுக்குள்ளே போகிறாங்க. ஆனால் ஒரு சில ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி நம்ம செப்பரேட் பண்ண முடியாது. அந்த ஆர்ட்டுக்குள்ளேயே அந்த ரேசிசமோ இல்லை இனவாதம், அந்த துவாதம், அதோடைய கோர் ஃபிலாசபியே வந்து ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி சில ஆர்டிஸ்டோட இது இருக்குது. அப்போ வந்து அந்த ஒரு கிளியர் டிஸ்டிங்ஷன், கிளியர் இது வந்து நம்மளால் பண்ண முடியாமல் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி அவருடைய பீரியடோடைய பாலிட்டிக்ஸோ அவரோட பீரியடோடைய இதை வச்சு தான் புரிஞ்சுக்கணும். இப்போ இருக்கிற நம்மளோட மாரல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அவர் மேலே போட்டு அவங்க ஆர்ட்டை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறது நமக்கு ஒரு பெரிய லாஸ் தான். அந்த வாக்னரையோ இல்லை வந்து எஸ்ரா பவுண்டையோ இப்போ வந்து நிறைய அந்த காலத்து ப்ரீ வேர்ல்டு வார் பீரியடில் நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வந்து ஃபேஷிசம்க்கு முழுக்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது ஒரு விதத்தில் வந்து ஆர்டிஸ்டுக்கு அது வந்து இந்த மாதிரி சில்லறை பாலிட்டிக்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி சலிப்பும் ஒரு வெறுப்புணர்வு ஊட்டும் போது ஃபேஷிசம் ஒரு பவர்ஃபுல் மேன் வந்து கொண்டு போகிறான் அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டேட் அப்படின்றது வந்து அவங்க கனவு காண்றாங்க. அது உருவாக்குற விளைவை அவங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியல, அதனால அவங்க அதை பண்ணுறாங்க. அது வந்து ஒரு ஆர்டிஸ்டோடைய அந்த ஒரு ஆர்டிஸ்டோடைய ஒரு தன்மை, அவங்க வந்து அதை நோக்கி போகிறது, ஒரு 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 பேஷனேட்டாக ஏதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அது மேலே அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வந்து உருவாகுது. ஏன்னா உள்ளுக்குள்ளே அவங்க ஹியூமன் ஸ்பிரிட்டை வந்து அவ்வளோ மதிக்கிறனால. அதே பீரியடில் இருந்த ஃபிலாசபர்ஸோ பொலிட்டிக்கல் தியரிஸ்டோ இதை வந்து லாஜிக்கலாக எல்லா சைட்ஸையும் பார்த்து ஃபேஷிசம் வந்து இது பண்ணியிருக்காங்க, டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல நம்ம வந்து ஆர்டிஸ்ட் வைக்கக்கூடாது. அவங்கள வந்து ஒரு சொசைட்டி லீட் பண்ணி கொண்டு போகக்கூடியவங்க அப்படின்னு பார்க்கக்கூடாது. நம்ம வெறும் அவங்கள ஆர்டிஸ்டாக பார்த்து அவங்களோட இடம் என்னமோ அதை வந்து நம்ம கொடுத்தாகணும். அவங்களுடைய சப்கான்ஷியஸ் வெளிப்பாடு, சொசைட்டியுடைய சப்கான்ஷியஸ் வெளிப்பாடு மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு பார்வை. இப்போ வாக்னரை பொறுத்த அளவில் ஒரு கேள்வி இருக்கு. வாக்னர் வந்து கிறிஸ்டியன் தீம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன் சென்டிமெண்டாலிட்டி எதையுமே யூஸ் பண்ணலை, அல்லது அதுக்கு எதிராக இருந்தாருங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. அதனாலே அவர் வந்து ஒரு காலத்தில் கடுமையாக விமர்சனம் பண்ணப்பட்டார், விளக்கப்பட்டாருங்கிற இருக்கு. இப்போ அந்த விளக்கம் வாக்னர் வந்து அவரோட ரிங் சைக்கிள் வந்து ஒரு நார்ஸ் மித்தாலஜிக்குள்ளே போகுது. அவர் அந்த பீரியடில் அவர் கிறிஸ்டியானிட்டி மேலே ஒரு விமர்சனத்தோடு இருந்தனால அவர் அந்த நார்ஸ் மித்தாலஜி எடுத்து இது பண்ணார்.
ஆனால் அவரோட கடைசி காலத்தில் பார்சிஃபால்ங்கிற ஒரு நாடகம் வந்து கிறிஸ்டியன் தியாலஜிக்குள்ளே போகுது. அவருடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியிலையுமே ஒரு 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 இவல்யூஷனோ க்ரோத்துனோ சொல்ல முடியாது, ஆனால் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. கடைசி காலத்தில் அவர் கிறிஸ்டியானிட்டிலேயும் வந்து இருக்கிற ஆழமான ஃபிலாசபி அதெல்லாம் போய் தொட்டு இது பண்ணியிருக்காரு. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் அந்த கிரிட்டிசிசம் அவருக்கு இருந்தது. அது அந்த பீரியடோடைய ஒரு இதுதான். ஷோப்பனாவரும் அந்த மாதிரி கிரிட்டிசிசமோடு இருந்திருக்காரு, நீச்சியும் இருந்திருக்காரு. எல்லாருமே கிறிஸ்டியானிட்டி செலுத்தக்கூடிய ஆதிக்கம், ஆர்டிஸ்ட் மேலே செலுத்தக்கூடிய ஆதிக்கத்தை வந்து எதிர்த்திருக்காங்க. இப்போ இத்தனை 1000 கிலோமீட்டர் தாண்டி நம்ம வந்து பாக்னருடைய நினைவிடத்துக்கெல்லாம் வந்து பார்க்குறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சாமானியமான ஒரு அறிவு ஜீவி வாக்னரை, அவருடைய இசையை அறிந்து கொள்ள வேண்டியதற்கான அவசியம் அப்படின்னு சுருக்கமாக இருக்காங்க. வாக்னர் எனக்கு என்ன கொடுத்தாரு அப்படின்றத வச்சுதான் நான் இதை புரிஞ்சுக்க முடியும். வாக்னர் கேட்கறதுக்கு முன்னாடி, வாக்னரோடைய மியூசிக் உள்ள போறதுக்கு முன்னாடி அந்த யூரோப்பியன் ஆர்ட், இந்த ஓப்பரா இது அதுவும் வந்து வாக்னரோடைய மியூசிக் ட்ராமா அப்படின்னு அவர் சொல்றாரு. அவருடைய ஓப்பராவை மியூசிக் ட்ராமா வந்து கிட்டத்தட்ட யூரோப்பியன் ஆர்ட்டோடைய ஒரு கல்மினேஷன் மாதிரி. கிரேக்க ஆர்ட்டோடைய கல்மினேஷன் வந்து கிரேக்க ட்ராஜடிஸ் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இது வந்து அதில் வந்து அந்த அந்த யூரோப்பியன் ஆர்ட் ட்ரெடிஷனுடைய ஃபிலாசபி இருக்குது, அதில் இருக்கிற தியாலஜியும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் இருக்குது, அதோடைய கல்மினேஷன் அதில் இருக்குது. அப்புறம் மியூசிக்குடைய கல்மினேஷன் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் கூட வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் உருவாகலை கிளாசிக்கல் மியூசிக்கில். ட்ராமாவுடைய உச்சம், போய்ட்ரியோட அவருடைய லிப்ரெட்டோ எல்லாமே ரொம்ப போய்ட்டிக்கான வரிகள்லாம் நிறைய, ரொம்ப இமோஷனலான போய்ட்டிக்கான வரிகள்லாம் இருக்கும். ஆஸ் அ ரைட்டரே அவர் வந்து ஒரு பெரிய ஜீனியஸ் தான். ஸோ எல்லா ஆர்ட்டுடைய ஒரு கல்மினேஷனாக அவர் ஒரு புள்ளியாக அவர் அங்கே இருந்துட்டுருக்காரு. ஸோ அவர் அறிந்து கொள்வது வந்து கிட்டத்தட்ட நம்ம யூரோப்பியன் ஆர்ட்டே நம்ம வந்து ஒரு கிளிம்ஸில் நம்ம பார்க்குற மாதிரி தான். அது அவசியம் அப்படின்னு சொல்கிறத விட அது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு புள்ளி, வந்தடைய வேண்டிய ஒரு புள்ளியாக இருக்கும். இங்கே யூரோப்பியன் வெஸ்டர்ன் ஆர்ட்டு, லிட்ரேச்சர், போய்ட்ரி எல்லாத்தையும், ஃபிலாசபி எல்லாத்தையும் படிக்க படிக்க வந்தடைகிற புள்ளி வந்து நேச்சுரலாக வாக்னருடைய மியூசிக் ட்ராமாவாக இருக்கும்னு தான் எனக்கு தோணுது.